ரிச்சுவல் ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் வருகிற 29ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷத்தில் இருந்துட்டு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சிம்மம், துலாம், தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்ர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களை கண்டிப்பாக தந்திருப்பார். அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சில பாதிப்பில் கொடுத்துருக்கும். கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டடான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஒரு உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். துலா ராசிக்கும் அப்படி தான். கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்வதோ, சில பேருக்கு கோர்ட் வரைக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ர பார்வை பார்ப்பதால் தந்தையுடன் மனோபீதம், தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் போக முடியாமல் அவரை தடுப்பது, பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது, வாக்குவாதம் செய்வது, இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் 5ஆம் தேதி, அது 5/1/2024 வரைக்கும் மேசராசியில் செஞ்சிருப்பார். இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது 12 ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அப்பொழுது இதில் இந்த சிம்மம், துலாம், தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த வகையில் 12 ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்ய போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். கடகராசி நேயர்களே, வருகின்ற 29/12/2023 அன்று இதுவரை வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த குரு பகவான் 1/5/2024 வரை நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார். இது கடகராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு யோகமான காலகட்டம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கடகராசிக்கு 10ஆம் இடத்தில் கடகராசியின் பாக்கியாதிபதி தர்மகர்மாதிபதி யோகத்தோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்று, அப்படியெல்லாம் இல்லை என்றால் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். 5ஆம் பார்வை, பூர்வ புண்ணிய பார்வையாக குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் இடம் என்பது என்ன? தனம், கல்வி, வாக்கு, குடும்பஸ்தானம். இவை அனைத்திலுமே ஒரு மேன்மை கிடைக்கும். தனக்காரகன் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பது ஒரு மகத்துவமான செயல் அல்லவா? ஆகையால் இந்த 29/12/2023 முதல் தங்கள் வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது, இது உறுதி. மேலும் அனைவருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நான் இங்கு சொல்கிறேன். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை தான் கெடுப்பாரே தவிர பார்க்கும் இடத்தை பரிணமிக்க வைப்பார். இருக்குமிடம் பால் என்று சொல்வார்கள், பார்க்குமிடம் பரிணமிக்க வைப்பார். இருக்குமிடம் பால் என்றாலும் அதற்கு கெடுத்து விடுவார் என்ற அர்த்தங்கள் கிடையாது. குரு என்பவர் யார்? ஞானம், போதிக்கும் தன்மை, அமைதி, சாந்த ஸ்வரூபம், சர்வரையும் அனைவரையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, எதிலும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை, பாரபட்சமின்றி நடக்கும் தன்மை. அதைத்தான் நம்ம பால் அப்படிங்கிறோம். ஏன்னா பெரியவங்க என்றைக்குமே அமைதியாக தானே இருப்பாங்க. நிறைகுடம் தானே, நிறைகுடம் நிமிர்ந்து தான் நிற்கும், குறைகுடம் தான் கூத்தாடும். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதோடு அல்லாமல் உங்கள் ராசிக்கு
4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். குடும்பத்தின் மேன்மை, சுகம், வீடுகள், வண்டி வாகனங்கள், தாயாரின் ஆரோக்கியம், இவை அனைத்துமே 4ஆம் இடத்தை நாம் சொல்லலாம். அப்பொழுது என்ன, புதிதாக வண்டி வாங்க வேண்டும் என்று பல கனவுகளில் இருந்தவர்கள் நிச்சயமாக இந்த 4 மாதங்களில் அதை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். வீடு கட்டுவிட்டு பாதியில் நிற்கிறதா, கவலை வேண்டாம். இந்த குருவின் வக்ரகதித்தன்மை நிவர்த்தி அடைந்து நேர்பார்வை என்பது அதிகமிக்க ஒரு மகத்துவமிக்க ஒரு தன்மை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஒரு குதூகூலமான வாழ்க்கை அடைய முடியும். தாயாரின் உடல்நிலை சரியாகாமல் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் சரியான மருத்துவர் பற்றிய தகவல் உங்களுக்கு கிடைத்து அந்த மருத்துவ ரீதியாக உங்கள் தாயாருக்கு சிகிச்சைகள் கொடுத்து அவருடைய ஆரோக்கியத்தை பெற்று அவரும் சந்தோஷத்தில் மகனே நீ நல்லா இருப்ப என்று பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்வார். இவை அனைத்துமே உங்களுக்கு இப்பொழுது நடக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, கடகராசிக்காரர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு மேலே நாட்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக உண்டு. அந்த மேலே நாட்டு செல்வதற்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்திருந்தால் இப்பொழுது மிகவும் தீவிரமாக முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். நீண்ட நாட்களாக விசாக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விசா வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி அவர் பாக்கியஸ்தானங்கிறதே நீர் ராசி இல்லாமல் உங்களுக்கு ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானம், அந்த ருணரோக சத்துருஸ்தானத்திற்கும் அவருடைய நேரடி பார்வையிடும். அந்த ஸ்தானாதிபதியே குரு தான். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு. எதிரிகள் தொல்லைகளும் நீங்கிவிடும். இதுவரை உங்களிடம் விரோதம் கொண்டிருந்தால் கூட நட்பு பாராட்ட தொடங்கி விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். உடல் ரீதியாக அதுவும் வயிற்று பிரச்சனை அதிகமாக யாருக்கும் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த வயிற்று பிரச்சனை, ஒரு அஜீரண கோளாறு, அல்சர் ப்ராப்ளம், இது எல்லாம் இருக்கலாம். இது எல்லாம் நிவர்த்தியாகி ஒரு நல்ல தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்பேற்பட்ட இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலத்தில் நீங்கள் எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி லோக குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானை கடகராசிக்காரர்கள் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று அனுதினமும் பாராயணம் செய்து போற்றி வந்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு தன்மை இந்த 4 மாதத்திற்குள் ஏற்படும். ஆனால் இதே 4 மாதத்திற்குள் ஏற்படக்கூடிய இந்த தன்மையை நீங்கள் அதிகமாக டாம்பீகமாக ஒரு அகங்கார நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது. காரணம் என்ன, அடுத்தது குரு உங்களுடைய லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானத்திற்கு வருகிறார். ஒரு வருடம் சஞ்சரிப்பார் அல்லவா. அந்த காலகட்டத்திற்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய பொருளை நீங்கள் சேமித்து வைத்தீர்களே ஆனால் நிச்சயமாக அதீத நற்பலன்களை இந்த கடகராசிக்காரர்கள் அடைவார்கள். பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ரோகஸ்தானத்தை பார்ப்பது என்பது சற்று விசேஷமான ஒரு விஷயம். ஆகையால் எம்பெருமான் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். நவகிரகத்தில் உள்ள குருவையும் வழிபட்டு சீரும் சிறப்போடு வாழ அன்றாடம் நான் துளும் எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.